ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போது ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து ஸ்டாக்ஸில் மென்ஷன் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் பேர் சொல்ல விரும்பல. எக்ஸாம்பிள் ஏதோ ஏஒய்பிசி ஏதோ சம்திங் ஸ்டாக்ஸில் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது ஒரு ரூ. 650 இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ரூ. 330 பாதிக்கு பாதி விலையில் கிடைக்குது. இப்போ வாங்கலாமா அப்படின்வாங்க. இதை நீங்கள் இன்ட்ரடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விலை வந்து ஒரு லோயர் லோ உடச்சிட்டே வரான் அப்படின்னா அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அங்கே எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. நம்ம வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் சொல்ல ப்ரைஸ் என்ன இங்கே வந்திருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பற்றி யோசிக்கலாம். ஓகே, ஒரு ஒரு விலை கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸு மேலே போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் வந்திருக்கான், இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசனை பண்ணலாம். ஆனால் அதே நம்ம ஸ்டாக்ஸு ஒரு லோயரில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இதுதான் நம்ம பாதிக்கு பாதி வேலை கிடச்சிது அப்படின்னு தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ ரூ. 330 இருக்குது, திரும்ப வந்து ரூ. 200 வராதுன்னு என்ன ஒரு கேரண்டி? ரூ. 100 வராது என்ன ஒரு சூழ்நிலை? ஏன்னா அங்கே சிம்டம்ஸே இல்லையே, உங்களுக்கு வாங்கின ஒரு அறிகுறியே இல்லையே. ஓகே, ஏன்னா இதுக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே போய்ட்டு அகைன் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணிங்க, கொஞ்சம் டியூன் பண்ணிங்க, உங்களோட மைண்ட் செட் டியூன் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.